வணக்கம் தோழா, நான் உங்கள் ஆனந்த். இது நம்முடைய சேனல் தமிழ் ஆர்டிக்கல். ஓகே தோழா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோக்குள்ள போலாமா? இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது கல்வி, கல்வியின் திறமைக்கான அங்கீகாரம் கொடுப்பது தேர்வு. நம்ம வருடந்தோறும் எழுதுகிற பொதுத் தேர்வை பற்றிய குறிப்புகள் அண்ட் தந்திரங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். தேர்வு முன்னாடி எப்படி இருக்க வேண்டும், தேர்வு நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், தேர்வுக்கு அப்புறமா எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்தடுத்த வீடியோவாக மூன்று பாகமாக கொடுக்க போகிறேன். இன்றைக்கான வீடியோ நான் தேர்வுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க தோழா, வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டு பொதுத் தேர்வை சித்திரை கொண்டாட்டம் என்றுதான் ஆசிரியர்கள் சொல்வார்கள். தேர்வு என்பதை மாணவர்களும் இப்படி கொண்டாட்டமாகவே எதிர்கொள்ள வேண்டும். ஒரு புத்தகம் படிக்கும் போது சில பக்கங்களை புரட்டுவது போன்றுதான் தேர்வுகளும். புத்தகங்களை புரட்டுவது போல வாழ்க்கையின் சில பக்கங்களான தேர்வுகளையும் புரட்ட வேண்டிய தருணம் இது. இதற்காக பதற்றப்பட தேவையில்லை. 12ஆம் வகுப்பினருக்கு இது 3வது பொதுத் தேர்வு என்பதால் பழகியிருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் 10, 11 பொதுத் தேர்வு எழுதியிருப்பார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுபவர்களுக்குத்தான் சற்று பயம் இருக்கும். இந்த பயம் தேவையற்றது. பள்ளியில் நடைபெறும் தேர்வு அறையில் உங்கள் வகுப்பாசிரியர் கண்காணித்திருப்பார். பொதுத் தேர்வு அறையில் வேறு பள்ளியின் ஆசிரியர் இருப்பார். அவ்வளவுதான் வேறுபாடு. பொதுத் தேர்வு நேரத்தில் எப்படி படிப்பது என்ற திட்டமிடுதலில் சிலருக்கு குழப்பம் வரலாம். 3 மணி நேரம் படிக்கலாம் என்று நீங்கள் உட்காரும் போது இந்த 3 மணி நேரத்தில் இத்தனை பாடங்களை படித்து முடிக்க வேண்டும் என்கிற இலக்கு வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் படிக்க உட்கார்ந்தால் 3 மணி நேரத்தில் 3 பக்கங்களை கூட படித்திருக்க முடியாது. தேர்வுக்கு சில நாட்களே இருப்பதால் இனி புதிய பாடங்களை மனப்பாடம் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே படித்த பாடங்களையும் முக்கியமானவற்றையும் மட்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பழகுங்கள். தேர்வுக்கு முந்தைய ஆண்டுகளில் பொதுத் தேர்வு கேள்வித்தாள்களை வைத்து தேர்வு எழுதி பாருங்கள். அதை நீங்களாக திருத்துங்கள். பள்ளியில் பல திருப்புதல் தேர்வுகள் எழுதினாலும் நீங்களாவே வீட்டில் எழுதி திருத்தும் போது எங்க தவறு செய்கிறீர்கள், ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள், எழுதியது நமக்கு புரிகிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு பாடத்தில் ஒரு கேள்வியை படித்தாலும் அதை நன்கு புரியும் வண்ணம் படியுங்கள். அதன் பின்னர் அடுத்த கேள்விக்கு செல்லுங்கள். எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்ற பதட்டம் வேண்டாம். குறைவாக படித்தாலும் புரிந்து கொண்டு தெளிவாக படியுங்கள். நீண்ட நேரம் தொடர்ந்து படிக்காமல் போதிய இடைவெளியுடன் படியுங்கள். படிக்கும்போது நம் நினைவுகள் எங்கெங்கு சென்றிருக்கும். எனவே அமைதியான சூழலில் படிக்க முயலுங்கள். படிக்கும்போது உங்கள் திறன் பேசியை ஓரமாக வைத்து விடுங்கள். முக்கியமாக தேர்வு நேர வதந்திகளை நம்பாதீர்கள். தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது, ரத்து செய்யப்பட்டு விட்டது, வினாத்தாள் அவுட் ஆகிவிட்டது போன்ற செய்திகள் வந்தால் உங்கள் வகுப்பாசிரியர் தலைமை ஆசிரியரிடம் தொடர்பு கொண்டு செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உடல்நலனை கெடுக்கும் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. உதாரணமாக சாப்பிடாமல் படிப்பது வேண்டாம், அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் வேண்டாம், காயங்கள் உண்டாக்கும் செயல்களில் ஈடுபடாதீர்கள். பொதுவாக அதிகாலை நேரம் எழுந்து படிப்பது பலன் தரும் என்றாலும் நீங்கள் இரவு நீண்ட நேரம் கண்விழித்து படிக்கும் பழக்கம் உள்ளவர் என்றால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். படிக்கும் போது அசதியாக இருந்தால் ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க, பப்ளிகம் சாப்பிடாதீங்க. உணவுகளில் கவனமாக இருங்கள். தேர்வு நேரத்தில் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டால் தேவையில்லாத சிரமங்கள் உண்டாகும். எளிதில் ஜீரணமாகும் காய்கறி உணவுகள், பழங்களை சாப்பிடுங்கள். சோம்பலாக இருந்தால் சூடான பானம் அல்லது குளிர்ச்சியான ஜூஸ் இவற்றை பருகி புத்துணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வழக்கமாக தூங்கச் செல்லும் நேரத்திற்கு தூங்கிவிடுங்கள். தேர்வுக்கு முந்தைய இரவில் நீண்ட நேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம். அவை நினைவில் தங்குவதும் குறைவுதான். தேர்வை திருப்தியாக எழுத முடியாமல் அது செய்துவிடும். நாளை தேர்வுக்கான உபகரணங்களை முந்தைய நாள் இரவிலேயே தயார்படுத்தி வையுங்கள். பென்சில், பேனா முதல் தேர்வு அட்டை வரை அனைத்தும் இருக்கிறதா என்பதை வீட்டை விட்டு கிளம்பும் முன் பரிசோதனை செய்யுங்கள். எதையும் தவறவிடாமல் இருக்க ஒரே இடத்தில் வைத்து பராமரியுங்கள். சிறிய பொருட்களை பவுச்சில் மொத்தமாக வைத்துக் கொள்ளலாம். தேர்வுக்கு கிளம்பும் முன் காலை உணவை தவிர்க்க கூடாது. இயல்பான சூழலை சகுனம் சரியில்லை என்றெல்லாம் குழப்பிக் கொள்ளாதீர்கள். தேர்வுக்கு புறப்படும் போது யாராவது தும்புவது, இரும்புவது போன்ற செயல்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான கடவுளையே வணங்குங்கள், அது போதும். வீட்டில் தேர்வு அட்டவணை எழுதி கண்ணில் படுகிற இடத்தில் ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி அதை பார்த்து தேர்வு நாளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதி திருப்புதல் தேர்வையொட்டி ஆசிரியர்கள் உங்களுக்கு திறன்பேசியில் குறிப்புகள் ஏதேனும் அனுப்பியிருந்தால் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொள்ளுங்கள்.
திறன்பேசியில் அவை அழிந்துவிடக்கூடும். தேர்வு எழுத நீண்ட தூரம் பயணித்து செல்பவர்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு முன்னதாகவே புறப்பட்டு தேர்வு மையத்துக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே சென்று விடுங்கள். உங்களுக்கு தேவையான தேர்வு பொருட்களை நீங்களே எடுத்து செல்லுங்கள். இரவல் வாங்க வேண்டாம். தேர்வுக்கு முன் எப்படி இருக்க வேண்டும் என்றுக்கான காணொலி இதோட முடிய தோழா. இந்த வீடியோ முழுவதுமா பொறுமையா பார்த்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றும் இது யாருக்கெல்லாம் தெரிய வேண்டும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஆனந்த். பாய் தோழா.